அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கௌஷிஸ் கிச்சன். இன்னைக்கு நான் உங்களுக்கு நவராத்திரி டைம்ல குயிக்கா பண்ணக்கூடிய பிரசாதம் பண்ணி காமிக்க போறேன். இதுல நான் வந்து 2 பிரசாதம் பண்ணி காமிக்க போறேன். ஒன்னு வந்து அவல் பாயசம், இன்னொன்னு வந்து கார்ன் சுண்டல். இந்த அவல் பாயசம் வந்து ரொம்ப குயிக்கா பண்ணிடலாம். வித்தின் 10 to 15 minutes அவல் பாயசம் ரெடி ஆயிடும். அதே மாதிரி கார்ன் சுண்டலும் வந்து 15 minutesல ரெடி ஆயிடும். ரெண்டுமே சேர்த்து 30 நிமிஷத்துல பண்ணிடலாம். ஸோ இது வந்து சீக்கிரம் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால ஒர்க் பண்றவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அவல் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவல் பாயசத்துக்கு 1 கப் அவல் எடுத்துக்கலாம். அவலை நல்லா கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துட்டு ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அவல் நல்லா ஊறியாச்சு. இப்போ இந்த ஊறின அவலை வந்து நம்ம ஸ்பூனாலேயே வந்து 1-2 வந்து மசிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து உங்களுக்கு நைஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் 1-2 மசிச்சா போதும். ஒரு பாத்திரத்தில் 4 கப்பு பால் வந்து சுட வச்சுக்கலாம். நல்லா வந்து இது பொங்கி வரட்டும். இப்போ 1 கப்பு அவலுக்கு நான் 4 கப்பு பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா பொங்கியாச்சு. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த அவலை வந்து சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப்பு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் இல்லைன்னா வெல்லம் உங்கள் விருப்பப்படி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இது குக் ஆகட்டும். அவல் பாயசத்துக்கு இன்னும் கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்க்குறேன். இந்த கஸ்டர்ட் பவுடரை நம்ம அப்படியே சேர்க்காம கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு இந்த அவல் பாயசம் மிக்சரோட சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு பாயசம் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். பாயசம் நல்லா திக் அண்ட் க்ரீமி டெக்ஸ்சரில் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஒரு தாளிக்கிற கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் காஞ்சதுக்கப்புறமா முந்திரி பருப்பு, முந்திரி திராட்சை சேர்த்துட்டு நல்ல பொன்னிறமானதுக்கப்புறமா நம்ம பாயசத்தில் சேர்த்துட்டோம்னா திக் அண்ட் க்ரீமி அவல் பாயாசம் இஸ் ரெடி. திக் அண்ட் க்ரீமியாக அவல் பாயசம் பயங்கர ரிச்சாக ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. கார்ன் சுண்டல் பண்ணுறதுக்கு 1 கப்பு ஃப்ரோசன் கார்ன் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 4-5 சிகப்பு மிளகாய். சிகப்பு மிளகாயை நல்லா உடச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சுண்டலில் வந்து காரம் நல்லா இறங்கும். கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வணக்கி உளுந்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகட்டும். கழுவி வச்சுருக்கிற கார்னை சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கார்னில் இருக்கிற தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம இந்த கார்னை குக் பண்ணணும். தண்ணியெல்லாம் நல்லா வத்தியாயிடுச்சு. இப்போது சுண்டல் பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். சுண்டல் பவுடரோட ரெசிபி இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துட்டு ஒரு 1 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். 1/4 கப்பு துருவின தேங்காய் சேர்க்குறேன். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப குயிக்காக சூப்பராக சுவையான கார்ன் சுண்டல் இஸ் ரெடி. இந்த நவராத்திரிக்கு கண்டிப்பாக அவல் பாயசம், கார்ன் சுண்டல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த 2 ரெசிபியுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோட ரெசிபிகளை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு கௌஷிஸ் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.